ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கோம். இன்றைக்கி ரொம்ப ஆக்டிவான ஒரு டே, அதாவது விலாகாக பார்க்க போகிறீங்க. கண்டிப்பாக ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு. இப்போ டைம் பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 8:30 இருக்குங்க. நான் எனக்கு கொஞ்சம் சீக்கிரமாக எழுந்திரிச்சிட்டேன். இன்னும் நிறைய வேலைகள் இருக்குது. அதெல்லாம் வந்து நம்ம அந்த டேவை வந்து பிளான் பண்ணுறதுக்கு கொஞ்சம் நமக்கு டைம் தேவை. ஸோ உட்காந்து எதுனா எப்போனா முடிக்கணும்னு சொல்லிட்டு அந்த டே பிளான் பண்ணிவிட்டு நான் வந்து ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். எப்போவுமே சொல்லுவேன், காலையில் ஃபுல்லாக வந்து நான் இந்த லாண்ட்ரி போட்டு முடிச்சிட்டேன் அப்படின்னா எனக்கு ஒரு பெரிய வேலை முடிஞ்சிடும். இப்போ நம்ம இருக்கிற இந்த வீட்டில் வந்து காலை வெயில் அப்படின்றது நல்லாவே இருக்குன்றதுனால பார்த்திங்கன்னா சீக்கிரமாக நம்ம வந்து துவச்சி போட்டோம் அப்படின்னா ஒரு 3-4 மணிக்கெலாம் நல்லா காஞ்சிரும். ஸோ அதை எடுத்து வச்சிடலாம். ஸோ அந்த மாதிரி நேற்று நைட்டு தான் வந்து துணி துவைச்சேன். அது காலைல காஞ்சிருச்சு. ஸோ அதை வந்து எடுத்து வச்சுட்டு திருப்பி வந்து இப்போ நான் இன்னொரு பேட்ச் போட்டுட்ருக்கேன். எனக்கு இந்த குட்டி வந்து ரொம்ப அழகாக ஹெல்ப் பண்ணிகிட்டு இருக்காரு. ரேவந்த் நல்லா தூங்கிட்டு இருக்கான். இது காலையில் என் கூட எழுந்திரிச்சிட்டான். எழுந்திரிச்சு பின்னாடியே நம்மளுக்கு வந்து என்னென்ன வேலை பண்ணுறோமோ அதெல்லாம் ஹெல்ப் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ இந்த பருவம் ரொம்ப அழகான பருவம். நிறைய ஆக்டிவிட்டீஸ் பண்ணுவாங்க. ஸோ நிறைய நம்ம என்ஜாய் பண்ணலாம் இல்லையா? ஸோ நான் ஒன்று ரசித்து பார்த்துட்ருக்கேன். அவ்வளோ அழகாக என்ஜாய் பண்ணுறேன். ஸோ இந்த டைமில் வந்து நம்ம கோவப்பட்டு ஸ்ட்ரெஸ் ஆகி அந்த குழந்தை பண்ணுற சின்ன சின்ன சேட்டைகளுக்கெல்லாம் வந்து நம்ம வந்து பர்ஸ்ட் அவுட் ஆகிட்டோம் அப்படின்னா அப்புறம் திரும்பி வராத ஒரு பருவம் இது இல்லையா? ஸோ ரொம்ப ஹாப்பியாக சில்லாக இதெல்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணலாம். துணி எடுத்து உள்ள போடணும்னா அங்கங்கே செதறி போட்டுடுறோம். அப்புறம் வந்து இன்னும் கொஞ்சம் உள்ள போடணும் எடுத்து அப்படியே தூக்கி போட்டு அடுத்த வேலையை பார்த்துருவாரு. ஒரு ஹோம் மேக்கராக இருந்துக்கிட்டு நம்ம வந்து ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறோம். இல்லைனா வந்து இப்போ நான் யூடியூப் பண்ணிகிட்ருக்கேன், அதே மாதிரி பிஸ்னஸும் பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் ஃபேமிலி பெரிய நம்மளுக்கு வந்து ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்குன்றப்போ நம்ம ஒரு டேவை வந்து அழகாக பிளான் பண்ணோம் அப்படின்னா எல்லா வேலைகளுமே வந்து முடிக்கலாம்னு நினைக்கிறேன். நடுவில் தூக்கம் அப்படின்றது வந்து நமக்கு டிஸ்டர்பன்ஸ் ஆகும் அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து மத்தியான தூக்கம் அப்படின்றது நமக்கு டிஸ்டர்ப் ஆக தான் செய்யும். பட் நைட் வந்து ஒரு 10:30 மணி போல் வந்து படுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு நல்லாவே வந்து காலையில் ஒரு 7 மணி போல் கூட நீங்கள் எந்திரிக்கலாம் பொறுமையாக இந்த சம்மர் ஹாலிடேஸில். ஸோ அந்த மாதிரி தான் இன்றைக்கி பார்த்திங்கன்னா கொஞ்சம் எனக்கு ஹெக்டிக்கான டே அப்படின்ட்டு நினைக்கலாம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா நைட்டும் பார்த்திங்கன்னா நான் கொஞ்சம் லேட்டாக தான் இன்றைக்கி வந்து தூங்குறதுக்கு வந்து முடியும்னு நினைக்கிறேன். ஏன்னா நிறைய கொஞ்சம் வேலைகள் இருக்குது. நான் வந்து அதை முடிச்சுட்டு படுக்கிறதுக்கு கண்டிப்பாக எனக்கு ஒரு 12:30 கிட்ட ஆகிடும். அண்ட் இன்றைக்கி வந்து நிறைய வந்து ஆர்கனைசேஷன் அண்ட் அப்புறம் ஷாப்பிங் அப்புறம் நிறைய வந்து பார்த்திங்கன்னா நம்ம பேக்கிங் சம்மந்தப்பட்ட விஷயம் பார்க்க போகிறோம். அண்ட் நிறைய பேர் அக்கா இந்த அப்பார்ட்மெண்ட்டில் உங்களுக்கு வந்து வெளியில் துணி காய போடலாமா அப்படிங்கிற காய போட்டுட்டு தான் இருக்காங்க. ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஸோ நாங்கள் வந்து கிரில் ஒர்க் பண்ணுறப்போ வெளியில் வந்து அந்த துணி காய போடுறதுக்கான அந்த இது பண்ணிட்டோம். நிறைய பேர் அக்கா நீங்கள் முள்ளுக்குள்ளேயே வந்து கொடி மாதிரி செட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ இது கம்ஃபர்டபுளாகவே இருக்குது எனக்கு. அண்ட் பயப்படுறீங்க நிறைய பேர், அக்கா எங்களுக்கு பயமாக இருக்குது நீங்கள் துணி காய போடுறப்போ அவ்வளோ ஹைட்லேருந்து அப்படின்றீங்க. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நம்ம இருக்கக்கூடிய இந்த ஹை ரைசிங் பில்டிங்கில் நிறைய விஷயங்கள் நான் வந்து ப்ளஸ்ஸாக பார்க்குறேங்க. மெயினாக வந்து 1 மணி நேரத்துக்கு ஒன்ஸ் வந்து பக்கத்து சர்ச் இருக்குது. அழகாக பெல்லை வந்து ப்ரெஸ் பண்ணுவாங்க. அந்த மணி கேட்கும் அண்ட் வாசகங்கள் வந்து வாசிப்பாங்க. ஸோ நல்லாயிருக்கும் இதெல்லாம் பார்க்குறதுக்கு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா நல்லா வந்து உங்களுக்கு அந்த சூரிய வெளிச்சம் அப்படி இருக்கிறதுனால நல்லா வீடு வந்து டே ரொம்ப லாங்காக இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. அதாவது பார்த்திங்கன்னா பகல் நிறைய வந்து நம்ம இருக்கிற மாதிரியும் நைட் வந்து கொஞ்சம் கம்மியாகவே இருக்கிற மாதிரி. ஏன்னா வந்து 6:30 மணிக்கு மேலே தான் இங்கே இருட்டுது. அதாவது மேலே வந்து நல்லா வந்து உங்களுக்கு வெளிச்சமாக இருக்கிறதுனால 6:30க்கு மேலே தான் கொஞ்சம் டார்க்காக ஆரம்பிக்கிற மாதிரி எங்களுக்கு ஃபீல் ஆகுது. ஸோ மார்னிங் திருப்பி ஒரு 5:15 வரலையுமே பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து நம்மளுக்கு வெளிச்சம் வர ஆரம்பிச்சிடும். ஸோ அப்போ பார்த்திங்கன்னா அங்கே டே நல்லா லாங்காக இருக்கிற மாதிரியும் ரொம்ப ப்ரொடக்டிவாக இருக்கிற மாதிரியும் நைட் வந்து கரெக்டாக நம்மளுக்கு அந்த தூக்கத்துக்கான அந்த டைம் இருக்கிற மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகுது. எங்கள் வீட்டில் எல்லோரும் அதான் ஃபீல் பண்ணாங்க. நம்ம கீழே இருந்த வீட்டில் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து அழகாக அது ஃபஸ்ட் ஃப்ளோர் அண்ட் சுற்றி பில்டிங்ஸ் இருக்கிறதுனால ரொம்ப வெளிச்சம் அப்படின்றது இருக்காது. ஸோ மிதமான வெளிச்சம் தான். அதனால் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு 5:15 ஈவினிங் வந்து பார்த்திங்கன்னா நல்லா கும்மிருட்டு மாதிரி ஆகிப்போயிடும். பட் இங்கே அந்த மாதிரி இல்லாமல் நல்லா வெளிச்சமாக இருக்குது. நைட்டும் பார்த்திங்கன்னா அப்படியே அந்த கார்த்திகை தீபத்தன்னைக்கு நம்ம வந்து வெளியில் போய் பார்த்தா அப்படி இருக்கும். அந்த மாதிரி ஃபுல் லைட்ஸோடு அதுவும் ஒரு விதமான ஒரு பிரகாசமாக அந்த வியூ நல்லாயிருக்கும். ஸோ வீடு சேஞ்ச் பண்ணது நான் ரொம்ப நாளாக வெயிட் பண்ணி சேஞ்ச் பண்ணதுக்கு அது வர்த்துன்னு நான் சொல்லுவேன். நிறைய பேர் கமெண்ட்ஸ் அக்கா உங்கள் வீடு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்கிறீங்க. தேங்க்யூ. கண்டிப்பாக நம்ம பொறுமையாக வெயிட் பண்ணி நம்ம பார்த்து சர்ச் பண்ணோன்னா கண்டிப்பாக நம்ம மனசுக்கு பிடிச்ச மாதிரி எல்லா விஷயமே அமையும் நான் நினைக்கிறேன். நான் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 2.5 வருஷமாக வெயிட் பண்ணிகிட்டே இருந்தேன். ஸோ இதே அப்பார்ட்மெண்ட்டில் வந்து ரெண்ட்டுக்கு வந்து நம்ம ஹை ஃப்ளோர் கிடைக்குமா அப்படின்ட்டு. ஸோ நம்ம வீடு வாங்குறது கட்டுறதுனா தனி வீடு பார்த்துக்கலாம். பட் ரெண்ட்டுக்குன்றப்போ குழந்தை கொஞ்சம் வளராலுமே இந்த கம்யூனிட்டியில் இருந்துட்டு கொஞ்சம் அவங்களுக்கு நல்லா ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருப்பாங்க. கீழே ஸ்போர்ட்ஸில் விளையாடுறதுக்கு எல்லாமே இருக்கும். ஸோ மெயினாக வந்து சூஸ் பண்ணதுக்கு ரீசன் இது தான். நிறைய பேர் கேட்டாங்க, ஏக்கா நீங்கள் வந்து கம்யூனிட்டி மாதிரி போயிட்டீங்க, ஏன் நீங்கள் இண்டிபெண்டெண்ட்டில் ரெண்ட்டுக்கு போகல அப்படின்ட்டு. ஸோ நிறைய விஷயங்கள் இருக்குதுன்னு நான் உங்களுக்கு ஒன்று ஷேர் பண்ணுறேன். ஹை ரைசிங் பில்டிங்கில் ப்ளஸஸ் என்ன மைனஸ் என்ன. அதே மாதிரி பார்த்திங்கன்னா நான் ஏன் வந்து ரெண்ட்டுக்கு திருப்பிய கம்யூனிட்டியில் இந்த ஹை ரைசிங் சூஸ் பண்ண நிறைய பேர் கேட்குறீங்க. அதுக்கான ரீசன் நான் வந்து கிளியராக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். மைட் பி நீங்கள் ஃப்யூச்சரில் இந்த மாதிரி ஒரு ரெண்டட் ஹவுஸ் போகிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி நிறைய பேருக்கு வந்து இப்போ பார்த்திங்கன்னா பாட்டி ட்ரைனிங் அப்படின்றது ஆரம்பிச்சிருப்பீங்க. குழந்தைக்கு வந்து ஒரு 2.5 வயசு ஆயிடுச்சுன்னா ஸ்கூலில் போடுவோம்ல. ஸோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.
அந்த லவ் லேப் இந்த 2-in-1 பாட்டி சீட் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இது வந்து நீங்கள் தனியாகவும் எடுத்து வச்சுக்கலாம், இல்லைன்னா உங்களோட கிளாஸெட் மேலேயும் வச்சுக்கலாம். ஸோ இது வந்து குழந்தைக்கு வளர வளர அவங்களுக்கு ஏற்ற மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் இப்போ டிட்டாச்சபிள் ஆன்டிஜம் லிட் கொடுத்துருக்காங்க, டிட்டாச்சபிள் என்ன பவுல் இருக்குது அண்ட் ஸ்மூத் எட்ஜஸ் இருக்கிறதுனால குழந்தைக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குங்க. ஸோ மேலே கூட போர்ஷன் ஜஸ்ட் இப்படி கைட்டு நீங்கள் உங்களோட கிளாஸெட் மேலே வச்சுட்டிங்க அப்படின்னா குழந்தைங்க ஜம்முன்னு அதில் உட்காந்து பாட்டி ட்ரைனிங் பண்ண ஆரம்பிப்பாங்க. அண்ட் இனிமேல் அவங்க இது கண்டிப்பாக பண்ணி ஆகணும் இல்லையா. ஸோ பேங்க் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். இப்போ நான் வந்து நிறைய ஜுவல் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுட்ருக்கேன். அதே மாதிரி நம்ம திருப்பி கொஞ்சம் செட் பண்ணிட்டு இருப்போம் இல்லையா. ஸோ ஆர்கனைசேஷன் ஸ்டார்ட் பண்ணப்போ இந்த 2 பிரேஸ்லெட் அந்த இவான் குட்டிக்கு நான் கிட்டத்தட்ட 6 months பிஃபோர் வாங்கியிருந்தேங்க. மோட்டு பட்டில் போட்ட மாதிரி அந்த கருப்பு மண்ணை வச்சு திருஷ்டிக்காக போடலாம். அதே மாதிரி வெளியில் அவங்களுக்கு செயின் இருக்கும். ஸோ அதை எடுத்து அவனுக்கு போடலாம் அப்படின்னு எடுத்து வச்சுட்ருக்கேன். அவனுக்கே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக எல்லாத்தையும் வந்து காமிச்சு எனக்கு போட்டு விடுங்கன்னு கேட்குறான். பட் என்ன அப்படின்னு வச்சுக்கோங்களேன், குழந்தைங்க வந்து நம்ம சோப் போட்டு குளிப்பாட்டுவோம்ல, அப்போ வந்து கொஞ்சம் லூஸாக இருக்கிறதுனால கைண்டே வந்துடும். அதனால தான் எடுத்து வச்சுட்டேன். ஸோ இப்போ கொஞ்சம் வளர்ந்துட்டான், கரெக்டாக இருக்கும்னு நினச்சேன். எப்பவும் பார்த்திங்கன்னா கரெக்டாக தான் இருக்குது. பட் இன்னும் கொஞ்சம் டைட் ஆகணும் அவனுக்கு. ஸோ அப்போ தான் வந்து அது நம்ம சோப் போடுறப்போ கரெண்டாமல் இருக்கும். பார்க்கல எத்தனை நாள் வச்சுக்கிறேன் அப்படின்ட்டு 2 நாள்லேயே வந்து அது நம்ம குளிப்பாட்டப்போ கீழே டொங்குன்னு விழுந்துடும். ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் அவனுக்கு அந்த பிரேஸ்லெட் பார்த்துட்டு. அதே மாதிரி நான் ஃபிங்கர் ரிங்கும் என்னோடய பெண்டன்ட்ஸ் ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு ஒரு சின்ன ஆர்கனைசர் ஒன்று வாங்கியிருந்தேங்க அமேசானில், 360 ரூபாய் அப்படின்ட்டு. சரி நம்ம ரிங்ஸ் வந்து நல்லா வச்சுக்கலாம். ஏன்னா நம்ம குட்டி குட்டி பாக்ஸில் இந்த மாதிரி பின்னாடி வச்சுருக்க பாருங்கள், ஜுவல் பாக்ஸில் கச்சான்னு இருக்குது. நம்ம ஒன்று எடுக்கிறப்போ ஒன்று எங்கே வைக்கிறோன்றது நம்மளுக்கு சம்டைம்ஸ் கன்ஃபியூஸ் ஆகுது. ஸோ அதனால் எனக்கு எப்போவுமே வந்து நல்லா நீட்டாக ஆர்கனைஸ்டாக வச்சுக்கிட்டோன்னா நம்ம வந்து அதை யூஸ் பண்ணுறதுக்கும் திருப்பி அழகாக ஸ்டோர் பண்ணுறதுக்கும் நல்லாயிருக்கும். ஸோ இதில் பார்த்திங்கன்னா என்னோடய ரிங்ஸ், என் ஹஸ்பண்டோட ரிங்ஸ், பசங்க ரிங்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இதில் வைக்கல. ஏன்னா வந்து குட்டி குட்டி விமானுக்கு வந்து குட்டியாக இருக்கும் ரிங், அதனால அந்த பாக்ஸை வச்சுட்டேன். அண்ட் ரேவந்துக்கு ரிங்கு செயின் எல்லாமே வந்து எதுவுமே இப்போதைக்கு போகிறது கிடையாது. ஏன்னா வந்து வெளியில் போய் விளையாடுற பையன். ஸோ நாளைக்கு ஏதாவது நம்ம கூட வரோம் அப்படின்றப்ப மட்டும் அவனுக்கு போடுவேன். அதனால் பார்த்திங்கன்னா என்னோடய ரிங்ஸ் நான் மெயினாக இந்த ஆம மோதிரம் நிறைய பேர் அதை பார்த்து வாங்கினாங்க. அக்கா நல்லாயிருக்கு, எங்கே வாங்கினீங்க அப்படின்ட்டு. இதை நான் இப்போ கழட்டி வச்சுட்டேன். விவான் குட்டிக்கு பயங்கரமாக குத்து அது வந்து அது ஆமையோட வால் ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும். அதனால அவன் குழந்தைட்டு அவன் குத்திட்டே இருந்தேன்னு சொல்லிட்டு அதை கழட்டி வச்சுட்டேன், இன்னும் போடல. அதனால் எங்கே வெளியில் போனால் வந்து போட்டுக்கலாம் அப்படின்ட்டு. அண்ட் வெள்ளியில் நான் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் வாங்கினேங்க ஆம மோதிரம். ரொம்ப நல்லா எனக்கு இருந்துன்னு சொல்லி அதை நான் கோல்டில் செஞ்சுக்கிட்டேன். இது வந்து நான் செஞ்சுக்கிட்டேன்னா ரெடிமேடாக நான் வந்து கடைக்கு போனப்போ சரணா ஸ்டோரில் பார்த்தேன், அப்படியே வாங்கிட்டேன். பட் இது வந்து கொஞ்சம் நாளைக்கு வந்து இப்போ போடாமல் வைக்க போகிறேன். அதே மாதிரி பெண்டன்ட்ஸ் வந்து நிறைய பெண்டன்ட்ஸ் நான் குட்டி குட்டியாக வச்சுருப்பேன். ஸோ அதெல்லாம் வந்து இந்த மாதிரி அது பக்கத்துலேயே ஸ்டோரேஜ் கொடுத்துட்டாங்க. அதை நம்ம போட்டு வச்சுக்கணும்னு வச்சுக்கோங்களேன், நீட்டாக இருக்கும், நம்மளுக்கு வந்து விசிபிளாக இருக்கும். எப்போவுமே குட்டி குட்டி நகைகள் வந்து நம்ம நிறைய இந்த மாதிரி நிறைய குட்டி குட்டி பாக்ஸஸில் போட்டு வைக்கிறப்போ இதில் என்ன இருக்குன்னு பெரிய கன்ஃபியூஷனாக இருக்கும். அதை எடுத்து வைக்கிறதுன்றது அண்ட் அதை தேடி எடுக்கிறதுன்றது ஒரு பெரிய டாஸ்க்காக இருக்கும்ல. அம்மா வெளியே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த ஒரு ஃபிங்கர் ரிங் ஆர்கனைசேஷன் அண்ட் குட்டி குட்டி பெண்டன்ட்ஸ் வைக்கிறதுக்கு இந்த மாதிரி நான் சூஸ் பண்ணிட்டேன். ஸோ உங்களுக்கு வந்து இது அமேசானில் கிடைக்கும். நீங்கள் ஜஸ்ட் ஃபிங்கர் ரிங் ஆர்கனைசர்னு போடுங்க, வரும். அது நிறைய ப்ரைஸஸில் இருக்குது. இது பாருங்கள், இந்த மாதிரி நான் அந்த என்ன சொல்கிறது, அந்த சிலிண்டர் மாதிரி இருக்குல்ல, அதுக்குள்ளேயே நான் வந்து போட்டு வச்சுட்டேன். இது இன்னும் கொஞ்சம் சேஃபாக இருக்கும். இதுக்குள்ளே வந்து நம்ம எடுத்து வைக்கிற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அவ்வளோதான். இந்த ஆர்கனைசேஷன் எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ வாங்க கீழே போகலாம். பேக்கிங்க்கு வந்து நான் இதுக்கு முன்னாடியே வந்து ஒரு 10 ஆர்டர் எடுத்து வச்சுருந்தேன். நான் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுறேன் பெரிய கேப்க்கு அப்புறம். ஸோ அந்த லிஸ்ட்டை எடுத்துகிட்டு எழுதிட்டு யார் யாருக்கு என்னென்ன வந்து ஆர்டர் கொடுத்துருக்காங்க, எந்தெந்த ப்ளேஸில் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி நோட் பண்ணிவிட்டு ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸோ நம்மக்கிட்ட பார்த்திங்கன்னா குக்கீஸ் நல்ல ஹைஜீனிக் ஃப்ரெஷ்ஷாக ப்ரிப்பேர் பண்ணுவேன். செகண்ட் என்ன அப்படின்னா, நீங்கள் ஆர்டர் கொடுத்ததுக்கப்புறம் தான் உங்களோட குக்கீஸ் அப்படி ப்ரிப்பேர் ஆகப்படும். அண்ட் நான் யூஸ் பண்ணுறது பார்த்திங்கன்னா 100% பட்டர் மட்டும்தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். நிறைய பேர் பார்த்திங்கன்னா பேக்கரியில் பட்டர் பிஸ்கெட்னு சொல்லி அதில் வந்து வேறு விதமான கொழுப்பு சேர்ப்பாங்க. அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லாமல் பியூர் பட்டர் அண்ட் நல்ல குவாலிட்டியான இன்க்ரீடியன்ஸ் அண்ட் 100% ப்ரௌன் சுகர் மட்டும்தான். ஒயிட் சுகர் அறவே கிடையாது. ஸோ கம்ப்ளீட்டாக எல்லா குக்கீஸுமே வந்து ப்ரௌன் சுகரில் தான் செய்கிறேன். அதே மாதிரி கோதுமை மாவில் தான் குக்கீஸ் செய்வேன். எனக்கு பட்டர் பிஸ்கெட் மைதாவில் வேணும் அப்படின்னு நிறைய பேர் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. ஸோ அவங்களுக்காக மட்டும் அது செஞ்சு கொடுக்குறது. நான் அதை கம்ப்ளீட்டாக வந்து மென்ஷன் பண்ணிவிடுவேன் என்னோடய லிஸ்ட்லேயே. ஸோ மற்றபடி எல்லா குக்கீஸுமே பார்த்திங்கன்னா, இப்போ மில்லட் எடுத்தாலும் உங்களுக்கு வந்து திணை அண்ட் கோதுமை சேர்ந்துருக்கும். ராகி எடுத்தாலும் ராகி மாவு அண்ட் கோதுமை சேர்ந்துருக்கும். ஸோ எல்லாமே பார்த்திங்கன்னா நல்ல ஹெல்த்தியான வெர்ஷனில் தான் குக்கீஸ் பண்ணி கொடுத்துட்ருக்கேன். நிறைய பேர் கிட்ஸுக்கு வந்து ஸ்நாக்ஸ் பாக்ஸில் எடுத்து வைக்கிறதுக்காக நிறைய ஆர்டர்ஸ் கொடுக்குறாங்க. மெயினாக பார்த்திங்கன்னா அந்த ராயல் நட் குக்கீஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒன்று பண்ணிகிட்ருக்கேன். அதில் வந்து 5 விதமான நட்ஸ் நான் போடுவேங்க. அதாவது சன்ஃப்ளவர் சீட்ஸ், பம்கின் சீட்ஸ், பாதாம், பிஸ்தா, முந்திரி, இந்த 5மே வந்து அதில் நிறையா இருக்கும். ஒரு கடிக்குமே ஒரு பைட்டுக்குமே அவ்வளோ நட்ஸ் இருக்கும். அண்ட் இது வந்து கம்ப்ளீட்டாக கோதுமை அண்ட் பட்டர் அண்ட் ப்ரௌன் சுகர் மட்டும்தான் யூஸ் பண்ணி செஞ்சுட்ருக்கோம். அண்ட் அதோட வாசனைக்கு வந்து ஏலக்காய் பவுடர் மட்டும்தான் போடுவேன். இதில் எந்த விதமான ஆர்டிஃபிஷியல் எசன்ஸ், ஃப்ளேவர்ஸ், மெயினாக ப்ரிசர்வேட்டிவ்ஸ் கிடையாது. கெமிக்கல்ஸே இல்லாத மாதிரி தான் நான் குக்கீஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ குழந்தைங்களுக்கு வந்து நம்ம லஞ்ச் பாக்ஸில் வந்து ஸ்நாக்ஸ் பாக்ஸில் வச்சு கொடுக்குறப்போ, இல்லை பெரியவங்களுக்கு வந்து டயபெட்டிக்காக இருக்கீங்க அப்படின்னா, ஸோ அவங்களுக்கு வந்து கார பிஸ்கெட் பண்ணிகிட்ருக்கேன். அதில் வந்து உங்களுக்கு சுகர் இல்லாமல்
கொஞ்சம் வந்து மசாலா மாதிரி கொஞ்சம் ஆனியன்லாம் வந்து நம்ம அரைச்சி கொஞ்சம் பேஸ்ட் பண்ணி அந்த மாதிரி கார பிஸ்கெட்ஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ உங்களுக்கும் வந்து இந்த மாதிரி ஹெல்த்தியான பிஸ்கெட்ஸ் வேணும், குக்கீஸ் வேணும் அப்படின்னா மறக்காமல் வந்து நான் ஸ்க்ரீனில் நம்பர் கொடுத்துருக்கேன் பார்த்தீங்களா, நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த மாதம் ஆர்டர் பண்ணுற எல்லாருக்குமே ஒரு அழகான ஒரு குட்டி கிஃப்ட் காத்திருக்கு. ஸோ அது என்ன அப்படின்னு நான் கூட சீக்கிரம் ரிவீல் பண்ணுறேன். அது கூட இன்னொரு பெரிய ஒரு நல்ல விஷயமும் ரிவீல் பண்ணுறேன். உங்கள் எல்லாருக்கும் தெரியும், நான் வந்து விவானுக்காக தான் வந்து இந்த குக்கீஸ் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணேன். ஏன்னா அவனுக்கு குக்கீஸ் ரொம்ப பிடிக்கும். பட் கடையில் வாங்குகிற குக்கீஸில் அவ்வளோ கெமிக்கல்ஸ், அவ்வளோ ப்ரிசர்வேட்டிவ்ஸ் அண்ட் அதில் வந்து ஃபுல்லாகவே வந்து ஒயிட் சுகர் அண்ட் மைதா தான் போடுறாங்க. ஸோ அதுக்காக தான் வந்து நான் இந்த மாதிரி ஹெல்த்தியான குக்கீஸ் பண்ண ஆரம்பித்தேன். இப்போ நிறைய பேர் அவங்க கிட்ஸுக்காக வாங்கிட்டு இருக்காங்க. ஸோ உங்களுக்கும் வந்து மறக்காமல் வந்து உங்கள் வீட்டில் கிட்ஸ் கொடுக்கணும் அப்படின்னா ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து ஃபஸ்ட்டு நம்ம ராகி குக்கீஸ் பண்ணிகிட்ருக்கோம். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா பட்டர் குக்கீஸ் ஆர்டர் வந்திருக்கு. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ராயல் வீட் நட் குக்கீஸ் இருக்குது. அண்ட் நம்ம வந்து அசார்ட்டட் குக்கீஸ், அதாவது பார்த்திங்கன்னா உங்களுக்கு கலந்த மாதிரி குக்கீஸ் இருக்கும். அதில் வந்து ஒரு 5 விதமான குக்கீஸ் நான் வந்து பேக் பண்ணி அனுப்புவேன். நிறைய பேருக்கு வந்து எனக்கு எல்லாத்துலேயுமே கொஞ்சம் டேஸ்ட் பண்ணும் அப்படின்றப்போ அந்த மாதிரி சூஸ் பண்ணிப்பாங்க. அதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ராகி குக்கீஸ் வரும், வீட் குக்கீஸ் இருக்கும், அப்புறம் பார்த்திங்கன்னா பட்டர் இருக்கும், அப்புறம் ராயல் வீட் நட் இருக்கும். அண்ட் இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி இப்போ சாக்கோ சிப்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா வந்து பார்த்திங்கன்னா மில்லட் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம அழகாக வந்து ராகி குக்கீஸ் முடித்த உடனே நான் வந்து பேக்கிங் வந்து இம்ப்ரூவ் பண்ணியிருக்கேன். ஸோ பிஸ்னஸ் அப்படின்றது பார்த்திங்கன்னா படிப்படியாக இம்ப்ரூவ் ஆகிறது தானே. நம்ம வந்து எடுத்த உடனே பெரிய பிஸ்னஸ் மேக்னெட் கிடையாது. ஸோ கற்றுக்கிட்டு தான் நம்ம நிறைய விஷயம் பண்ணுறோம் அப்படின்றப்போ ஸோ பேக்கிங் வந்து நான் நிறைய எனக்கு வந்து ஃபீட்பேக் வந்தது. அதில் வந்து கொஞ்சம் ஒரு ஏர்டைட் இருக்கிற மாதிரி நமக்கு வந்து நீங்கள் கண்டெய்னர்ஸ் சூஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி நமக்கு ஃபீட்பேக் வந்தப்போ ஸோ நான் வந்து ஒரு மேனுஃபேக்சர்கிட்ட பேசி பல்காக வந்து ஏர்டைட் வர மாதிரியே வந்து நான் கண்டெய்னர்ஸை சூஸ் பண்ணிட்டேன். ஸோ இனிமேல் நீங்கள் என்ன பண்ணலான்னா, நான் வந்து பேக்கிங் வந்து ஒரு குக்கீஸுமே ஒரு பட்டர் ஷீட்டில் ஃபோல்ட் பண்ணி கொடுப்பேன். ஏன் அப்படின்னா அதோட அந்த ஒன்றுக்கு ஒன்று மோதி வந்து நம்ம எங்கேயுமே டேமேஜ் ஆகாமல் இருக்கிறதுக்கும், ப்ளஸ் நமக்கு வந்து அந்த பட்டரோட அந்த ஃப்ரேக்ரன்ஸ்லாம் ஃபுல் அப்படியே வந்து நம்மளுக்கு பேக்கடாக இருக்குன்றதுனால. ஸோ எல்லா குக்கீஸும் முடிச்சிட்டோம் பாருங்கள். இப்போது இது வந்து ராயல் வீட் நட். ஸோ இதுதான் நான் சொன்னேன், இந்த பேக்கேஜிங் தான் நான் இப்போ இம்ப்ரூவைஸ் பண்ணியிருக்கேன். இது எல்லாமே உங்களுக்கு ஏர்டைட் பாக்ஸஸ். ஸோ இந்த மாதிரி நான் ஒன்றுமே பட்டர் பேப்பர் ஃபோல்ட் பண்ணி இதில் வச்சு நான் உங்களுக்கு வந்து அமுச்சு விட்ருவேன். நீங்கள் வந்து எல்லாமே வந்து வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் கவர்லேருந்து எடுத்துகிட்டு ஒன்றா கூட பாக்ஸில் போட்டு நீங்கள் ஸ்டோர் பண்ணி சாப்பிட்லாம். ஸோ ஏர்டைட் பாக்ஸில் இருந்தால் நீங்கள் 15 டேஸில் வச்சு சாப்பிட்லாம். ஸோ ப்ரிசர்வேட்டிவ்ஸ் இல்லைன்னு பயம் கிடையாது. அதே மாதிரி ரொம்ப சேஃபாக நல்ல ஹெல்த்தியாக அந்த பிஸ்கெட்ஸ் இருக்கும் உங்களுக்கு. ஸோ இன்றைக்கி இந்த ஆர்டர்ஸ் வந்து நான் முடிச்சிட்டேங்க. அண்ட் அடுத்தடுத்து நிறைய ஆர்டர்ஸ் வரப்போகுது. அதே மாதிரி ஒரு க்யூட்டான கிஃப்ட்டோடு இதை நான் டிஸ்பேச் பண்ண போகிறேன். ஸோ இந்த ஒரு பிஸ்னஸ் பார்த்திங்கன்னா எல்லாமே லேர்னிங் பேஸிஸில் தான் இருக்குது. ஸ்டார்டிங் வந்து பார்த்திங்கன்னா எப்படி வந்து எனக்கு கொரியர் பண்ணணும்னு தெரியாமல் பண்ணேன். அதுக்கப்புறம் அதில் நிறைய கற்றுக்கிட்டு அதுக்காக ஒரு பாக்ஸிங் வந்து நான் ரெடி பண்ணேன். அண்ட் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள் படிப்படியாக கற்றுக்கிட்டேன். இப்போ பார்த்திங்கன்னா இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு 1/2 kg ராயல் வீட் நட் குக்கீஸ் என்னோட நெய்பர் கேட்டிருக்காங்க. அதுக்காக அப்படியே வந்து நான் பேப்பர் இல்லாமல் அப்படியே ஸ்டோர் பண்ணி கொடுத்துட்டேன். ஸோ ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. நான் மெயினாக பட்டர் ஷீட் போடுறது வந்து நம்மளுக்கு அந்த என்ன சொல்கிறது, அந்த டிரான்சிட்டில் அதாவது நம்ம கொரியர் பண்ணுறப்போ எதுவும் டேமேஜ் ஆகாமல் இருக்கிறதுக்காக தான் மெயினாக போடுறது. ஸோ வேலையெல்லாம் முடிச்சாச்சுங்க. இந்த ஆர்டர்ஸ்லாம் முடிச்சுட்டு நான் வந்து ஃபுல்லாக கிச்சன்லாம் க்ளீன் பண்ணிட்டேன். இப்போது இன்னொரு குட் நியூஸ் என்ன அப்படின்னா, நம்ம பேக்கிங்காக நான் வந்து ஒரு ஸ்டாஃபை ஹையர் பண்ணியிருக்கேன். ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஸோ ஃபஸ்ட் டைம் என்னோடய பிஸ்னஸ்க்காக அந்த பிஸ்னஸில் இன்னொரு ஆள் வந்து ஆட் ஆகிருக்காங்க. ஸோ மெயினாக பேக்கிங் அண்ட் மற்ற இதெல்லாம் பார்த்துக்கிறதுக்காக. ஸோ அவங்கள வந்து இப்போ வந்து வெளியில் கூப்பிட்டு போகலாம். ஸோ பைக்கிங் முடிஞ்சிருச்சு. கொஞ்சம் நம்மளுக்கு வந்து அந்த ஃப்ரீ டைம் கிடச்ச மாதிரி இருக்கும் அப்படின்ட்டு. அதே மாதிரி கொஞ்சம் எனக்கு ஷாப்பிங்கும் பண்ணணும். அதனால் நானும் எங்கள் ஸ்டாஃப் 2 பேரும் கலந்து வந்து இப்போ வெளியில் போய் மெயினாக வந்து கொஞ்சம் இந்த ஸ்நாக்ஸ்லாம் சாப்பிட்டு அப்புறம் ஷாப்பிங் பண்ணலாம் அப்படின்னு இருக்கோம். ஸோ எனக்கு இன்னும் என்னென்னா, இன்னும் கொஞ்சம் இது பெருசாக்கி நிறைய விமன் எம்ப்ளாயீஸை வந்து வைக்கணும், நிறைய பேருக்கு வந்து கொஞ்சம் வேலை கொடுக்கணும். அண்ட் அதே மாதிரி பார்த்திங்கன்னா எல்லாருமே வந்து ஃபினான்ஷியலாக வந்து டிபெண்ட்டாக இருக்கக்கூடாது, இண்டிபெண்ட்டாக இருக்கணும் அப்படின்னு நினைப்பேன். அதெல்லாம் சொல்லுவேன். ஏதோ ஒரு வேலை நம்மளுக்கு வந்து நியாயமாக நேர்மையாக செஞ்சால் போதும். பட் ஒரு 4 காசு நம்ம சொந்தமாக சம்பாதிக்கணும். பெண்கள் வந்து வீட்டில் இருந்தாலும் ஏதாவது ஒன்று பண்ணி ஃபினான்ஷியலாக வந்து இண்டிபெண்ட்டாக இருக்கணும் அப்படின்னு நினைப்பேன். ஸோ அந்த மாதிரி பார்த்திங்கன்னா இப்போ இன்றைக்கி ஒரு ஃபீமேல் எம்ப்ளாயி நான் ஹையர் பண்ணியிருக்கேன். அவங்களுக்கு நான் வந்து ரொம்ப ஹாப்பியாக நிறைய விஷயம் அவங்களோட ஷேர் பண்ணிக்கிட்டேன். அதே மாதிரி இப்போ கொஞ்சம் சில் டைம் வந்து நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஒரு ஸ்நாக்ஸ் ஷாப் போயிட்டு ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுக்கிட்டே நிறைய விஷயம் உங்கள்கிட்ட பேசிட்டு சொல்ல போகிறேன். இது வந்து நல்ல ஒரு பாண்டு க்ரியேட் பண்ணும். நம்ம வந்து என்ன தான் எம்ப்ளாயியாக இருந்தாலும், என்ன தான் வந்து நம்ம கூட வேலை செய்கிறவங்களா இருந்தாலும் கூட நம்மளுக்கு ஒரு நல்ல பாண்டிங் இருந்தால் தான் அந்த நல்ல லைஃப் லாங் வந்து கண்டினியூ பண்ண முடியும். இல்லைன்னா லாங் ரனுக்கு ரன் பண்ண முடியும். இல்லைன்னா ஒரு மாதம் நல்லா செஞ்சுட்டு போயிடுவாங்க பிடிக்கலன்னா. ஸோ அந்த கம்ஃபர்ட் ஜோன் அப்படின்றது கொடுக்கணும்னு நினைக்கிறேன். அதனால் பார்த்திங்கன்னா அங்கே நிறைய விஷயம் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஃப்ரெண்ட்லியாக பேசிட்டோம் அப்படின்னா அந்த ரிலேஷன்ஷிப் ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு ஃபீல் பண்ணுறேன். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நைட்டி மெயினாக மாமியாருக்கு வந்து பார்த்திங்கன்னா நைட்டிஸ் வேணும். இப்போ ஆப்ரேட் பண்ணியிருக்காங்கல்ல. ஸோ அதனால் கொஞ்சம் நல்ல குவாலிட்டியாக பார்த்து வாங்கிட்டு போகலாம் அப்படின்னு பார்த்துருக்கேன்.
பார்த்துட்ருக்கேன். வீட்டு பக்கத்தில் ஷாப் இருக்குது. அதே மாதிரி விவான் குட்டிக்கு ட்ரெஸ்ஸஸ் லாஸ்ட் டைம் வாங்கினது வந்து டைட்டாக வாங்கிட்டு வந்துட்டேன் போல இருக்குது. திருப்பி அதை நாங்கள் ரிட்டர்ன் கொடுத்துட்டோம் ஜெயச்சந்தன்லேயே. அதனால் இங்கே பார்த்தீங்கன்னா நல்ல செட்டாகவே நம்மளுக்கு கொஞ்சம் பெரிய சைஸை நான் வாங்கிட்டு வந்தேன். 4 to 5 அந்த ஏஜில் வாங்கினேன். அவனுக்கு வந்து 3 to 4 வந்து ரொம்ப டைட்டாக இருக்குது. அதனால் 4 to 5 வாங்கினேன். கேர்ள் பேபிஸ்க்கு பாருங்கள் விதவிதமாக ட்ரெஸ் இருக்குது. பாய்ஸுக்கு வந்து அந்த ட்ரௌசர்ஸு பேண்ட் தர எதுவுமே கிடையாது. ரொம்ப ஃபீல் பண்ணுறேன். ஸோ பெண்கள் அதாவது பார்த்திங்கன்னா மெயினாக அந்த பாய் பேபிஸ் இருக்கிற அம்மாக்களுக்கு வந்து அந்த ஏக்கம் இருக்கும்ல, இந்த மாதிரி அழகான ட்ரெஸ்லாம் போடாமல் போயிட்டோமா அப்படின்ட்டு. அந்த மாதிரி ஏக்கம் எனக்கும் இருக்குது. ஸோ கடைசியாக ஒரு 5 ட்ரெஸ்ஸஸ் விமான்குட்டிக்கு வாங்கிட்டு வந்தேன். அவனுக்கு பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து கொஞ்சம் நெக்ஸ்ட் சைஸ் தான், ஒரு சைஸ் எக்ஸ்ட்ரா வாங்கினேன். பட் கரெக்டாக இருக்குது. நம்ம நினச்சோம் கொஞ்சம் பெருசாக இருக்குமோ அப்படின்னு, பட் கரெக்டாக இருக்குது அவனுக்கு. அதனால் எங்கள் மாமியார் என்ன சொன்னாங்கன்னா, இந்த சைஸ் தான் கரெக்டாக இருக்கும், வாங்க இதுமாதிரி இதே மாதிரி வாங்குங்க, அப்ரோப்ரியேட் ஏஜாக வாங்காதீங்க அப்படின்னாங்க. எப்போவுமே வந்து வளர குழந்தைக்கு ஒரு சைஸ் எக்ஸ்ட்ரா வாங்கினா நல்லாயிருக்கும், வச்சு போடலாம்ல. அதுக்கும் ரொம்ப தொலைன்னு போட முடியாது. ஸோ 4 to 5 அப்படின்றது இவனுக்கு இப்போ கரெக்டாக இருக்குது. என் ஹஸ்பண்ட் வந்து மோஸ்ட்லி எந்த ட்ரெஸ் வாங்கலாம் சாட்டிஸ்ஃபை ஆக மாட்டார். பட் இப்போலாம் பார்த்திங்கன்னா நான் வாங்கிட்ட ட்ரெஸ்லாம் நல்லா இருக்கே அப்படின்றாரு. ஸோ அதுவே பெரிய வந்து நம்மளுக்கு பாராட்டிக்க வேண்டிய விஷயந்தான். அப்புறம் நான் அந்த ஹைரைசிங் அப்பார்ட்மெண்ட் வந்து பேசிட்டு இருந்தேன், அதோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் என்ன அப்படின்ட்டு. ப்ரோஸ் அண்ட் கான்ஸ்ன்னு சொல்கிறதோட நம்மளுக்கு வந்து பிடிச்சிருக்கா பிடிக்கலையான்றது தான். நிறைய பேருக்கு வந்து ஹைரைசிங் வியூ பிடிக்கும். நான் சொன்ன மாதிரி கொசு இருக்காது, உங்களுக்கு நல்ல வெளிச்சம் இருக்கும், அண்ட் டே லாங்காக இருக்கிற மாதிரி இருக்கும். பட் லிஃப்ட் ஒர்க் ஆகலை அப்படின்னா நீங்கள் அந்த 18, 19 மாடி நடந்து வர மாதிரி இருக்கும் சம்டைம்ஸ். ஸோ அது ஒன்று மட்டும் தான் நான் கொஞ்சம் ட்ராபேக்காக நினைக்கிறேன். மற்றபடி வீட்லேயும் அந்த ஃபுல் அந்த சுற்றி இருக்கக்கூடிய அந்த அட்மாஸ்பியரும் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ இதுதான் இன்றைக்கி இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் நல்ல வீடியோ சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், டேக் கேர், பாய்.